வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒன் பீஸ் எபிசோட் 1114 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீட்டு இந்த எபிசோட்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ யாரும் நியூ என்ட்ரினா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான ஆள வச்சுக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண பிடிக்கலன்னா நம்ம சேனலில் விடுற அனிமி சீரிஸ்லாம் பாருங்க. ஸோ பார்த்து பிடிச்சதுக்கு அப்புறமா பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல கோபியை வந்துட்டு எல்லாரும் சரௌண்டர் பண்ணிருப்பாங்க. ஸோ அவனை சரௌண்டர் பண்ணிட்டு இவனை போட்டு தரலான்ட்டு எல்லாருமே ரெடியா இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த எபிசோட்ல இவனை எல்லாரும் ஷூட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு சுடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த கூட்டத்தில் இருந்து ஒருத்தவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி இதை வந்துட்டு நான் முன்னாடியே பார்த்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு டாக்டர் வெகப்பாங்க இருக்கார் இல்லையா, ஸோ அவர் கிரியேட் பண்ண ஒன் ஆஃப் த கிரியேஷன் தான் இது. ஸோ இதை கிரியேட் பண்ணி அவர் வந்துட்டு பீஸுக்கான ஒரு பிரைஸையும் அவர் வின் பண்ணியிருந்தாருன்னு சொல்றான். ஸோ அப்பதான் காட்டுறாங்க நேவி கமாண்டர் ஒருத்தவங்க. ஸோ இவங்க பேர் வந்து ஹிபாரி. ஸோ இவங்களும் வந்துட்டு ஸ்வாட்ல ஒரு மெம்பர் தான். ஸோ இவங்க தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க உடனே வந்துட்டு கோபி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வேகமா தப்பிச்சு வா, நம்ம இங்கிருந்து போயிடலாம். ஸோ நம்ம போனதுக்கு அப்புறமா நான் உனக்கு எதனா சாப்பாடு வாங்கி தரேன். ஸோ இவங்களும் வந்துட்டு இப்படி பேசிட்டு வாடா போலான்ட்டு பேசி முடிக்கிறாங்க. ஸோ உடனே இந்த பக்கம் வேற ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரின்ஸ். இவனும் ஒன் ஆஃப் த கமாண்டர் தான். அவன் வந்துட்டு அந்த பக்கம் யார்கிட்ட பேசினிருக்கான், இந்த மாதிரி நீங்க இப்ப வரலாம். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு இங்க இருக்கிற பைரட்ஸ் எல்லாருமே என்னோட கிளே ஆளுங்க வந்துட்டு தடுப்பாங்க. ஸோ நீங்க வந்துட்டு பயப்படாம வரலாம். ஸோ இங்க எவனும் வந்துட்டு உங்களுக்கு தொலை கொடுத்து இருக்க மாட்டாங்கன்ட்டு சொல்றான். ஸோ அப்பதான் தெரியுது போன எபிசோட்ல அந்த 3 பசங்க இருந்தாங்க இல்லையா, ஸோ 3 பிளேஸ் இருந்தாங்க இல்லையா, ஸோ எவ்வளவு பேர் வந்துட்டு சுட்டாலும் வெட்டினாலும் மறுபடியும் வந்து ஸோ இவன் கிரியேட் பண்ணவங்க அவனுங்க பைரட்ஸ் அங்கே தான் இருக்கானுங்க. ஸோ அவனுங்க எல்லாருமே பார்த்து பேசின்னு இருக்கும்போது ஸோ பில்டிங்ஸ்லாம் மூவ் ஒருத்த பார்க்குறானுங்க. ஸோ அதாவது போன எபிசோட்ல ஒருத்தவங்க பில்டிங் எல்லாம் மூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸோ எல்லா பில்டிங்கையும் மூவ் பண்ணி ஸோ எல்லாரையுமே வந்துட்டு ஒரு மாதிரி கூண்டில் அடைக்கிற மாதிரி அடைச்சு வச்சுட்டாங்க. ஸோ அடைச்சதுக்கு அப்புறமா நீங்க இப்போ உள்ள வரலான்ட்டு அந்த கிளேமன் அதாவது அந்த பிரின்ஸ் சொன்னது உடனே ஸோ இந்த பக்கம் வந்துட்டு நம்ம தாத்தாவும் அதாவது கார்ப்பும் வந்துட்டு நம்ம போலான்னு சொல்லிட்டு அவரோட ரா பவர் ஸோ அவரோட ஃபிஸ்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி அந்த கடல்ல இருந்து அவர் ஷிப்பை பறக்க வைக்கிறாரு. ஸோ இந்த பக்கமும் வந்துட்டு கோபி என்ன பண்றான்னா, அந்த ஹிபாரி கிட்ட இந்த மாதிரி நீ என்னை காப்பாற்ற வந்த இல்லையா, ரொம்பவே நன்றி, ஸோ நான் வந்துட்டு மறக்கவே மாட்டேன்ட்டு பேசினிருக்கான். ஸோ இவன் இந்த பக்கம் பேசின்னு இருக்கும்போது அந்த பக்கம் அங்கே இருக்கிற பைரட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, மேலே படுறான்றாங்க. ஸோ எல்லாருமே மேலே பார்த்தோன்னா என்ன ஆகுதுன்னா அந்த ஷிப்பும் பறந்து வருது. ஸோ கோபியும் ஷம்மியா சாக்காயிரம். ஸோ இவனுங்க வந்துட்டு எப்படி அது பறக்குது, யாரா அதுல இருக்கிறா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்ட்டு எல்லாருமே யோசிச்சுன்னு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு அந்த பிளாக் பீல்டோட கமாண்டர்ஸ்லாம் இருக்காங்களா, ஸோ அவங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த பைரட்ஸும் வந்துட்டு இப்போ நம்ம ஓடலாம், அது நம்ம மேலே வந்து நம்ம எல்லாருமே காலியாயிடுவோம். ஸோ நம்ம வந்துட்டு இங்க வந்து எப்படின்னா ஓடி ஆகணும்ட்டு அவனும் இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடறானுங்க. அப்பதான் போவான்னு தெரியலன்ட்டு கார்ப்பை திட்டானுங்க. ஸோ கார்ப்பை வந்துட்டு லேண்ட் ஆகிறதுக்காக டே உங்களை போட்டு தள்ளுறதுக்கு நான் வந்துட்டேன்டான்னு சொல்றான். ஸோ இவரை பார்த்த உடனே எல்லாருமே அலர் அடிச்சுன்னு ஓட ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ கார்ப்பு வந்துட்டு நடந்து வந்த உடனே அவரோட ஹாக்கி வந்துட்டு அப்படியே வெடிச்சு சதற ஆரம்பிக்குது. பார்த்துட்டு இங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. ஸோ கோபி உட்பட. ஸோ அவனும் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு நீங்க காப்பாற்றுற அளவுக்கு பெரிய ஆளா இல்லையான்னு சொல்றான். ஸோ அப்பதான் கார்ப்பு என்ன சொல்றாங்க, டே பைரட்ஸ் நீங்க யாரை கூப்பிட்டு வந்துக்கிறீங்கன்னு தெரியுமா, ஸோ கோபி வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச மாணவன்டா, ஸோ நீங்க அவனை கிட்னாப் பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஸோ அவன் வந்துட்டு நேவியோட ஃபியூச்சரான்னு சொல்லிட்டு அவரோட பவரை யூஸ் பண்ணி அவரோட வெறும் அந்த ரா ஃபிஸ்ட்டை வச்சுட்டு கேலக்ஸி இம்பாக்ட்ன்ட்டு இவ்வளவு நாள் நம்ம காத்துன்னு இருந்த அந்த பவரை யூஸ் பண்ணி ஒரு பஞ்சு வைக்கிறாரு. ஸோ அந்த பஞ்சு வைக்க வரும்போது அந்த எரிமலையில இருந்து நெருப்பு வெடிச்சு சத்தம் இல்லையா, ஸோ அந்த எஃபெக்ட் வருது. ஸோ அங்க இருக்கிற எல்லா பில்டிங்ஸும் சதுர பைரட்ஸ் எல்லாருமே பறக்குறானுங்க. ஸோ அப்படியே அந்த பில்டிங்ஸ் எல்லாருமே வந்துட்டு அப்படியே பொசுங்க ஆரம்பிச்சிடுது நெருப்புல. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு அவரோட பவரை ஜென்ரேட் பண்ணியிருப்பாரு. ஸோ இவர் வந்துட்டு இப்போ வயசாக இருப்பாரு. ஸோ இவர் பவர் வந்துட்டு அந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது. ஸோ இவர் இப்பவே இந்த அளவுக்கு வந்துட்டு பவர் ஜென்ரேட் பண்ணாருன்னா இவரோட டைம்ல இவர் எப்படி இருந்திருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ இப்போ தெரியும் இவரு ராஜரும் சேர்ந்துட்டு எப்படி அந்த ராக்ஸ் பைரட காலி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பிரின்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவன் என்ன பண்ணானா அவனோட கிளே பவரை யூஸ் பண்ணி அந்த ஷிப் லேண்ட் ஆகும்போது கரெக்டாக அவன் பவர் யூஸ் பண்ணி அந்த ஷிப்புக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணாம ஸோ அந்த கிளேல லேண்ட் ஆக வச்சிடறான். ஸோ கார்ப்பும் ஒரு வழிக்கே வந்துடுறாரு. இங்க இருக்கிற பைரட்ஸ் எல்லாமே வந்துட்டு அதிகபட்சமா காலியாடுறானுங்க. கார்ப்பு வந்துட்டு எனக்கு இது பத்தல இன்னும் பத்தலன்ட்டு வெறியோட நின்று இருக்காரு. ஸோ இங்க இருக்கிற அந்த பைரட்ஸும் வந்துட்டு இன்னும் பத்தலையா, நீ வந்துட்டு இவ்வளவு டேமேஜ் பண்ணிட்டா, தயவு செஞ்சு இங்க போங்கன்ட்டு அவன் பேசின்னு இருக்கான். ஸோ இங்க இந்த பக்கம் வந்துட்டு அந்த கோபியும் ஹிபாரியும் வந்துட்டு ஓடி வராங்க ஷிப்பை நோக்கி. கோபி அந்த வெயிட்டை தூக்கி வந்துருப்பான். ஸோ கார்பன் கேட்டாரு, ஏன்டா அந்த வெயிட்டை தூக்கின்னு வர, ஸோ உன்னால அதை வந்துட்டு கட் பண்ண முடியலன்னு கேட்கும்போது ஸோ பின்னாடி இந்த ஹிபாரியும் வந்துட்டு அதை எங்களால கட் பண்ண முடியல, ஸோ தயவு செஞ்சு எதனா பண்ணுங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகிக்கே விட போறாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்துட்டு கோபி கரெக்டாக அவங்க பிடிச்சிடறான். ஸோ இங்க இருக்கிற எல்லாருமே செம்ம ஷாட் ஆகிறாங்க. ஸோ என்னடா ஆச்சு ஏதாச்சுன்னு பார்க்கும்போது அப்பதான் இந்த இடத்துக்கு அக்கோஜோ வந்திருப்பான். ஸோ அதை பார்த்த உடனே எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. அக்கோஜோ என்ன சொல்றாங்க, டே முட்டாளுங்களா நீங்களா என்ன பண்றீங்கன்ட்டு உங்களுக்கு புரியுதுன்னு கேட்கறான். கோபி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அக்கோஜி இந்த மாதிரி நீங்க வந்துட்டு ரொம்பவே பெரிய தப்பு பண்றீங்க, தயவு செஞ்சு ஹிபாரியா நார்மல் நிலைமைக்கு கொண்டு வாங்கன்னு சொல்றான். யார் என்ன சொல்றாங்க, சொல்றது வேஸ்ட் தான் சொல்றாரு. ஸோ அப்பதான் நமக்கு வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு காட்டாங்க. ஸோ அதாவது இவர் எப்படி பிளாக் பியர்ட் பைரட்ஸ்ல ஜாயின் பண்ணாரு, சிங்கோக்கு தான் வந்துட்டு அட்மிரல் ஆஃப் த ஃபிளீட்டா இருந்தாரு. ஸோ அவர் வந்துட்டு நாதரமா பண்ணிடுவாரு. ஸோ நான் என்னோட பொசிஷன் யார் வரீங்கன்ட்டு போட்டி வைக்கும்போது
ஸோ இந்த பக்கம் வந்துட்டு அவர் போட்டி வைக்கும்போது அக்யூனியும் அதாவது அந்த நெருப்பு மனுஷா இருப்பாரு. ஸோ அவரும் வந்துட்டு அக்கோஜியும் ஸோ இவங்க 2 பேருக்குள்ள தான் ஒரு போட்டி நடக்கும். ஸோ அந்த சண்டையில வந்துட்டு ஒரு பக்கம் நெருப்பாகவும் இன்னொரு பக்கம் ஐசாவும் இருக்கும். ஸோ அந்த சண்டை வந்துட்டு ஒரு 10 நாள் கடுமையான சண்டை போட்டிருந்தாங்க. ஸோ அந்த சண்டை போட்ட முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸோ அதில் வந்துட்டு அக்யூனி தான் ஜெயிச்சிருவாரு. ஸோ அக்குஜோ வந்துட்டு தோத்துருப்பாரு. ஸோ அதனால வந்துட்டு அக்குஜோவும் அந்த இடத்த விட்டு போயிருப்பாரு. இந்த மாதிரி நான் வந்துட்டு உனக்கு கீழே வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அவரு வந்துட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு குடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அது வந்துட்டு யாரோட இடம்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பிளேட் இருந்த இடம். ஸோ அப்போ பிளாக் பிளேட் இருந்த இடம். ஸோ இந்த இதில் வந்துட்டு நீங்கள் பிளாக் பிளேட்னால நோட் பண்ணீங்கன்னா ஸோ அவர் வந்துட்டு அவர் பியர்டை 2ஆ முடிச்சு போட்டுருப்பாரு. ஸோ இப்போ பிளாக் பிளேட் எப்படி இருக்காருன்னா அவரோட பியர்டை 3ஆ முடிச்சு போட்டுருப்பாரு. ஸோ இப்போ அவர் வந்துட்டு 3 பர்சனாலிட்டியோட இருக்கிறாரு. ஸோ அப்போ வந்துட்டு அவர் 2 பர்சனாலிட்டியோட இருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் ஒயிட் பியர்டை ஜாயின் பண்ணும்போது 1 பர்சனாலிட்டியாக இருந்தாரு. ஸோ அக்கினும் வந்துட்டு அந்த பேரில் குடிச்சுன்னு இருக்கும்போது பிளாக் பிளேட் அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நீ ஆளுங்க எல்லாரையும் ஃப்ரீஸ் ஆக்கிட்ட. ஸோ ஒழுங்கு மாதிரி தான் அவங்களை மாற்றுன்னு சொல்லிட்டு அந்த பெட்டர் பவர் ஸோ அதாவது ஒயிட் பியர்டோட பவரை யூஸ் பண்ண வரும்போது ஸோ அக்கஜோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி உனக்கே நல்லா தெரியும். ஸோ நான் உங்களை ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். நீ இப்போ வந்துட்டு ஒயிட் பியர்டோட பவரை யூஸ் பண்ணனா ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு உடஞ்சி சதறி செத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் வேணா கொஞ்ச நேரம் வாழ முடியும்னு சும்மாரு. ஸோ அவனு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சைலண்டாக இருப்பான். ஸோ அக்கஜோவும் வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா இப்போ நான் எப்படி இருக்கிறேன்னு உனக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நான் இப்போ நடந்த சண்டையில் தோற்றதுனால ரொம்பவும் மனசு உடஞ்சி ரொம்பவும் கோவமாக இருக்கான். ஸோ அதனால தயவு செஞ்சு இங்கே வந்து போயிட்டு அவன் ரொம்பவே கோவமாக சொல்லி இருப்பான். ஸோ அப்படியே இந்த எபிசோட இங்கே முடிச்சிடறாங்க. ஸோ அடுத்த எபிசோடில் இவன் வந்துட்டு எப்படி இந்த பிளாக் பிளேடை வந்துட்டு ஜாயின் பண்ணியிருப்பான். ஸோ அதை வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.